விசாரணை கமிஷனுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி, பப்ளிக் ரிசோர்ஸஸ். இவங்கெல்லாம் மர்டரர்ஸ். இவங்க எந்த ஒரு மனித சமூகத்துக்கே உரியவர்கள் அல்ல. பாதுகாப்பதற்கென்று இருக்கிற இவர்கள் இவ்வளவு குரூரமாக அப்பாவி மக்களை தே ஆர் மர்டரர்ஸ், கொலைகாரர்கள், கொலை பாதகர்கள். இப்போ நீங்கள் கொலை செய்தால் உங்களை ஊரை விட்டு இன்னொரு வீட்டு மாற்றிட்டா போதுமா? இந்தியாவிலேயே உலகத்திலேயே மோசமான ஊழல், இந்த கோவிட்-19ஐயே ஒரு ஊழல் வணிக வர்த்தகத்திற்கான வாய்ப்பாக மாற்றி இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஒரு மனப்பிறழ்ச்சி கொண்டவர்களாகவும் மனநோயாளிகளாகவும் அதனும் மேலாக குரூர மனநோயாளிகளாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டிங்கன்னா எல்லையை மீறி போயிடுவாங்க. அவங்க தான் சர்வ அதிகாரம் கொண்டவர்கள் மாதிரி போயிடுவாங்க. ஸ்டெர்லைட்டோடு சேர்ந்து ஆண்டு கணக்காக பணம் வாங்கி 3 பேருமே, அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபு, அந்த அம்மாவும் போலீஸ் நினைக்கிறேன், வெறும் ஒரு சுயநல வெறி கொண்ட தனிநபர்களைத்தான் கடந்த 30 ஆண்டு கால கல்வி இங்கே உருவாக்கி இருக்கிறது. இப்போவும் நீங்கள் பெட்ரோலை விலையை ஏற்றி அப்படி ஏற்றி மக்களை பிழிஞ்சு பிசைஞ்சு தானே அந்த பணம். அதான் ஒரு அரசு சொன்னால் கேட்கணும். அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் தேச துரோகி. வணக்கம் ஃபாதர். வணக்கம். சாத்தான்குளத்தில் 2 வணிகர்கள் போலீஸாரால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? முதற்கண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற, அது படுகொலை தான், காவல்துறையினரால் நடத்தப்பட்டிருக்கிற படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பால் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இவருடைய ஆன்மாக்கள் இறைவனில், இயற்கையின் பேராற்றலில் அமைதியடைய வேண்டும் என்றும் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கிட்ட வேண்டும் என்றும் என் சார்பிலும் நான் சார்ந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம், த ரைஸ் எழுமின் அமைப்புகள் சார்பிலும் முதலில் அஞ்சலிகளும் பிரார்த்தனைகளும். மனிதகுலம் முழுமையுமே, நாடு மட்டுமல்ல, மனிதகுலம் முழுமையுமே கொரோனா என்கின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு இருளோடு கடும் போர் நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கு நோக்கினும் அச்சமும் பீதியும் நிலவுகிற ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் பரிவும் கருணையும் காட்ட வேண்டிய காலம். அதிலும் முக்கியமாக சமூகத்திற்காக என்று இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள், உபகரணங்கள் இன்னும் மேலும் பரிவும் இரக்கமும் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கொடூரமான துயர நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது அரசு சார்ந்த அமைப்புகள் மீது பெருத்த அவநம்பிக்கையை உருவாக்குகிறது. லாக்டவுன் சமயத்திலும் காவல்துறையுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுது. போலீஸ் கொஞ்சம் வன்முறையோட செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? அதாவது நாம் பொதுவாக சொல்லிவிட நான் விரும்பவில்லை. உள்ளபடியே கொரோனா என்கின்ற தொற்று நிலவுகிற காலத்திலும் கடமையின் பார்ப்பட்டு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் முன் அணியத்தில் நிற்கிறார்கள். இது நம் எல்லோராலும் போற்றப்பட வேண்டியது. எப்படி மருத்துவ அதிகாரிகளை, செவிலியர்களை, துப்புரவு தொழிலாளர்களை, ஏனைய அடிப்படை வாழ்வாதார தேவைகள் சார்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆற்றுகின்ற, which means they are exposing themselves to risk. ஸோ அப்படித்தான் காவல்துறையினரும் கடமை ஆற்றுகின்றார்கள். இப்போ பல நேரங்களில் அந்த புகை, வெயில், எத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் ஆற்றுகின்ற கடமையை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் இந்த போலீஸ் என்பது கூட நான் பார்த்தது, உயரதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை நீக்கு போக்கு இன்றி செயல்படுத்துகிறவர்களாக, இந்த காமன் சென்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்கிறாரா இல்லை டாஸ்மாகிற்கு செல்கிறாரா என்பதை பிரித்தறிய வேண்டிய ஒரு காமன் சென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இல்லாத காரணத்தினால்தான் மக்களே துன்புற்று கிடக்கிற நேரத்திலும் லட்சக்கணக்கான வழக்குகள், அதிலும் லஞ்சம் வாங்குவது போன்றவை நடப்பது காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறது. எனவே அவர்களை ஒரு புறம் போற்றுகின்ற அதே வேளை இன்னொரு புறம் நாம் விமர்சிக்க வேண்டிய தேவையும் எழுகிறது. இந்த 2 வணிகர்கள் கொலை வழக்க மதுரை உயர்நீதிமன்றம் தாமே முன்வந்து நீதி விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீதி விசாரணை முடிவு என்ன மாதிரி இருக்கும் ஃபாதர்? குறைந்தபட்சம் நீதிமன்றத்தினுடைய இந்த செயல்பாடு
இந்த படுகொலைகள் மீது ஒரு கவனத்தையும் ஒரு சீரியஸ்னஸையும் உருவாக்கி இருக்கிறது. பல இது போன்ற நிகழ்வுகளில் தூத்துக்குடி படுகொலைகள் கூட அல்லது ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான அந்த போராட்டம் கூட ஓரளவுக்கு அரசு பயங்கரவாத வீச்சு குறைவதற்கு காரணம் நீதிமன்றத்தினுடைய இடைப்பாடு. அவ்வகையில் தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றம் பல நேரங்களில் உச்சநீதிமன்றத்தை விட சிறப்பாக செயல்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோரும் இல்லை என்றாலும் மனிதநேயமும் மனசாட்சியும் அறம் சார்ந்த பற்றுறுதியும் கொண்ட நீதி அரசர்கள் தமிழக உயர்நீதிமன்ற அல்லது தமிழக நீதி அமைப்பு கட்டமைப்பில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு நம்பிக்கை. உண்மையிலேயே மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயமும் கூட. தமிழகத்தை பொறுத்த மட்டும் நிறைய தடவை லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கு. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, பரமக்குடி துப்பாக்கிச்சூடு, இப்படி பல நிகழ்வுகள் நடந்தப்பெல்லாம் விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. அந்த விசாரணை கமிஷன்களுடைய முடிவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு ஃபாதர்? விசாரணை கமிஷனுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி, பப்ளிக் ரிசோர்ஸஸ். ஏன்னா அந்த விசாரணை கமிஷன்களுடைய அடிப்படையில் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது இல்லை. ஒரு மாபெரும் நிகழ்ந்துவிட்ட மாபெரும் கொடுமையை நீங்கள் மறக்கடிக்க செய்ய வேண்டுமென்றால் நீதி குற்றம் விக்டிம்ஸுக்கு நீதி கிடைக்காமலும் பெர்பெட்ரேட்டர்ஸுக்கு ஒரு தப்பித்தலுக்கான வழியை கொடுப்பதும் தான் பொதுவாக இந்த நீதி விசாரணை அமைப்புகள். நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன இங்கே இப்போ நான் அதான் சொல்கிறேன், இப்போ காவல்துறையை பொதுவாக நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. தேர் ஆர் வெரி குட் ஆஃபீஸர்ஸ், நிச்சயமாக நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். சமீப காலத்தில் வரக்கூடிய பல கணிசமான பெரும்பான்மையான இளநிலை அதிகாரிகள், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், போலீஸ் கூட நல்ல தமிழ் உணர்வோடையும் சமூகப்பற்றோடையும் நிறைய பேர் வந்திருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. அதனால தான் ஒட்டுமொத்தமாக பொதுவாக காவல்துறையை மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்க என்னால் முடியலை. நிறைய பேர் பார்க்குறேன்னா முன்னாடி இருந்ததை விட ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்காங்க, மனிதநேயத்தோடு நடந்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உதவி பண்ணணுன்னா போய் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. தட் இஸ் பர்டிகுலர்லி த நியூ யங் ஜெனரேஷன் ஆஃப் ரெக்ரூட்ஸ். இதில் அவங்கள்ட்ட பார்க்க முடியுது. பட் இந்த இம்ப்யூனிட்டிங்கிறது இட் ஹஸ் பீன் அ ப்ராப்ளம் ஃபார் மெனி இயர்ஸ். இம்ப்யூனிட்டிங்கிறது இந்த மாதிரி கொடூரமான அந்த கருப்பு ஆடுகள்னு சொல்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் மர்டரர்ஸ். இவங்க எந்த ஒரு மனித சமூகத்துக்கே உரியவர்கள் அல்ல. பாதுகாப்பதற்கென்று இருக்கிற இவர்கள் இவ்வளவு குரூரமாக அப்பாவி மக்களை எடுக்க, தே ஆர் மர்டரர்ஸ், கொலைகாரர்கள், கொலை பாதகர்கள். பட் இந்த கொலை பாதகர்களை இந்த சிஸ்டம் பாதுகாக்குது, உயரதிகாரிகள் பாதுகாக்கிறாங்க. எனக்கு அவங்க பேர் இப்போ பட்டு நீங்கள் இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கல. அதனால தான் நான் தூத்துக்குடியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் அவங்களுடைய ஒய்ஃபும் அப்புறம் எஸ்பி, இந்த 3 பேர் தான் கல்பிரிட்ஸ். அங்கே நடந்த அந்த படுகொலைகளுக்கு ஸ்டெர்லைட்டோடு சேர்ந்து ஆண்டு கணக்காக பணம் வாங்கி 3 பேருமே, அந்த ஒரு இன்ஸ்பெக்டர், ஒய்ஃபு, அந்த அம்மாவும் போலீஸ்ன்னு நினைக்கிறேன், எஸ்பி, 3 பேரும் டிரான்ஸ்ஃபர். எங்கேயும் அவங்க சேஃபாக இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சிஸ்டமிக் இம்ப்யூனிட்டி. இப்போ நீங்கள் கொலை செய்தால் உங்களை ஊரை விட்டு இன்னொரு மாற்றிட்டா போதுமா இல்லையா? அப்போ அதானே இது நியாயமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ ஹவ் வில் பீப்புள் பிலீவ் யுவர் சிஸ்டம்? ஸோ இப்போ என்னென்னா, படுகொலை செய்தீங்களா, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர். ஸோ படுகொலைக்கு தண்டனை என்பது இடமாற்றம், அவ்வளவுதான். அதை நீங்கள் சாமானிய மக்களுக்கு செய்வீர்களா? ஒரு கொலைகாரனுக்கு நீங்கள் ஊர் மாற்றம் என்று சொல்லி முடித்து விடுவீர்களா? ஸோ திஸ் சிஸ்டமிக் இம்ப்யூனிட்டி ஹஸ் ரிமைன்ட் எ ப்ராப்ளம் வித் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இட் இஸ் கெட்டிங் வேர்ஸ். அது இப்பொழுது இந்த COVID-19 காலத்தில் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் யூசிங் த பவர்ஸ். அந்த அரசினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பிரிவு அன்அக்கவுண்டபிள் பவரை எடுத்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் பக்கம் நிற்காம காவல்துறை செய்யக்கூடிய மூர்க்கமான செயல்களுக்கெல்லாம் துணை போறதை எப்படி பார்க்குறீங்க? அந்த நெக்ஸஸ் எப்படி பார்க்குறீங்க? இம்மாரல் கவர்மெண்ட், பிகாஸ் ஃபண்டமெண்டலி இட் இஸ் கரப்ட். இந்தியாவிலேயே உலகத்திலேயே மோசமான ஊழல் சார்ந்த நாடுகள் கூட COVID-19 கரெக்டாக அவங்க கையாளுறாங்க. என்னுடைய படிப்பில் கொஞ்சம் படித்து பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த COVID-19 ஒரு ஊழல் வணிக வர்த்தகத்திற்கான வாய்ப்பாக மாற்றி இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் ஒரு கமிஷன், ஊழல் என்று பார்க்கிற ஒரு அரசு காவல்துறையை தன் ஒரு வன்முறை
ஒரு வயலண்ட் ஏஜென்ட்டாகத்தான் அது பயன்படுத்தும். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராப்ளம் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற அதிகாரி என்ன சொல்லுவாங்களோ அதுதான் கேட்பாங்க, பாவம், அவங்களும் ஒரு வேலை பாவம். பட் திஸ் இஸ் த கரப்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் த கவர்மெண்ட், அட்டர்லி கரப்ட் கவர்மெண்ட். அதற்கு துணையாக ஒரு ஏவல் ஒரு ஒரு பிரிவாகத்தான் இன்றைக்கு காவல்துறையை பயன்படுத்துகிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு நியாயமானது தான். இந்த வணிகர்களுடைய வழக்கை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு மணி நேரம் அதிகமாக கடை திறந்திருக்காங்கங்கிறது தான் கேஸ். இப்படி ஒரு இந்த லாக்டவுன் நேரத்தில் இப்படி ஒரு சின்ன கேஸுக்காக அவங்கள நீதிமன்றம் கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் மறுபடியும் சிறைச்சாலை, அப்புறம் மருத்துவமனையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரூல் புக்கில் ஒருத்தரை கைது செய்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்னு இருக்குது. இப்போ இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறையுடைய இந்த செயல்பாடுகளை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? They are murderers. I mean, they are psychopaths. ஒரு லேக் ஆஃப் ட்ரைனிங் என்னென்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஈகோ இருக்கிறா இருக்கலாம், அல்லது they must be people enjoying violence. இந்த ரெண்டாவது தான் இருக்க முடியும். இப்போ இன்றைக்கு கூட நான் ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே அங்கே இருந்த இந்த சப் இன்ஸ்பெக்டர் இவங்க வந்து they are people who love violence and enjoy violence அப்படிங்கிற இதற்கு முன்னையே குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. இதையெல்லாம் விசாரித்து இவர்கள் வந்து they don't fit into human society. எப்படி காவல்துறை அவங்க ஃபிட் ஆக முடியும்? ஐ திங்க் இதை வந்து கண்காணிக்கிறதுக்கும் பீரியாடிக்காக ரிப்போர்ட்டிங்கிற சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, பப்ளிக் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், தட் ஒரு சைக்கோபத்ஸ் cannot be part of law enforcement. சட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் ஒரு மனப்பிறழ்ச்சி கொண்டவர்களாகவும் மனநோயாளிகளாகவும் அதனும் மேலாக குரூர மனநோயாளிகளாகவும் இருக்கக்கூடாது. தீஸ் ஆர் பீப்புள் who love blood, who love violence. அண்ட் இதை பராமரிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம், கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இல்லைங்கிறது குறைபாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். they are not human beings, they are just murderers, psychopaths. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் கீழமை நீதிமன்றங்கள், அப்புறம் சிறைச்சாலை அதிகாரிகள், காவல்துறை மற்றும் மருத்துவர்கள் இப்படின்னு ஒரு நெக்ஸஸ் இருக்குது இந்த வழக்கை சுற்றி. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை எப்படி பார்க்குறீங்க? இப்போது அதான் அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பார். அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கூலி வேலை செய்கிறவங்க தான். அவங்க என்றைக்குமே நியாயத்துக்காக பேச மாட்டாங்க. அப்புறம் இப்போ எப்படி உயர்நீதிமன்றங்களில் நாம் பார்க்குற அளவுக்கான ஒரு நீதி உணர்வு கொண்ட அல்லது மனிதநேயம் கொண்ட கீழமை நீதி பரிபாலகர்களை நம்மளால் பார்க்க முடியல. இட்ஸ் வெரி சேட், வெரி வெரி சேட். இவங்க அலைய விட்டு சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி நீதிமன்றம் இருக்கிறதே இட் இஸ் டு கிவ் ரிலீஃப் டு தி சிட்டிசன்ஸ். மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான் நீதி அமைப்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது. இந்த செக் அண்ட் பேலன்சஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, பர்டிகுலர்லி இந்த எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸஸ், இந்த எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது உங்களை அதிகாரிகள், அது இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், ஐபியாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்னொரு இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொஞ்சம் விட்டிங்கன்னா எல்லையை மீறி போயிடுவாங்க. அவங்க தான் சர்வ அதிகாரம் கொண்டவர்கள் மாதிரி போயிடுவாங்க. பார்லிமெண்ட்டாவது இதை சட்டவிரோதமான கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான சட்டங்களை எப்போது கொண்டு வரும், அதை வந்து நீதிமன்றம் பராமரிக்கும். பட் 90% எக்ஸஸ் இஸ் பை எக்ஸிக்யூட்டிவ். அந்த எக்ஸிக்யூட்டிவனுடைய எக்ஸஸ்ல இருந்து சாமானிய மக்களை, குடிமக்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பில் இருப்பது தான், அறம் சார்ந்த பொறுப்பில் இருப்பது தான் நீதி அமைப்பு. அந்த நீதி அமைப்பினுடைய கீழமை பிரிவுகள் இன்னைக்கு ஏதோ காவல்துறையினுடைய இன்னொரு பிரிவு போல செயல்படுவது என்பது மிகவும் கவலைக்குரியது, வருந்தத்தக்கது. அமெரிக்காவில் சமீபத்தில் கருப்பினர் கொலை ஒன்று நடந்தது. காவல்துறையே செய்ததை வந்து வீடியோ வெளியே வந்தோன்னே அங்கே மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சது. வெள்ளையர்களே நிறைய பேர் ஆதரிச்சாங்க. ஆனால் அதை மாதிரி ஒரு பெரிய அதிர்வு தமிழகத்தில் ஏற்படலையே, அதை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஒரு பொலிட்டிக்கல் கோஹியரன்ஸ் இருக்கணுங்க. சில இஷ்யூஸில் ஒரு சில மணி நேரங்களிலேயே, ஒரு நிகழ்வு நடந்துவிட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே அனைத்து ஒத்த கருத்துடைய தலைவர்களும், கட்சிகளும், அமைப்புகளும் ஒரு அணியத்தில் சேரக்கூடிய ஒரு ஒழுங்கு ஒன்று வேண்டும். தட் இஸ் டிஃபெண்டிங் டெமோக்ரஸி அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பீப்புள். மக்களினுடைய உரிமைகள் சார்ந்து அதில் நீங்கள் கட்சி பேதம் பார்க்காமல், எஸ், பீப்புள்ஸ் ரைட்ஸ் ஹேவ் டு பி டிஃபெண்டட் அண்ட் ப்ரொடெக்டட் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தில் இது ஒரு நிகழ்வு நடந்ததா? இப்போ இந்த நிகழ்வை கூட ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்றால், வணிகர் சங்கங்கள் களமிறங்கி போராடி இருக்கவில்லை என்றால், இதை யாருமே இந்த காலகட்டத்தில் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். நல்ல வேளையாக வணிகர் சங்கங்கள் முன்னாடி நின்றதாலும் ஊடகங்கள் இதை கவனப்படுத்தியதாலும் இன்றைக்கு அது ஒரு பொது பார்வைக்கு வந்திருக்கிறது. நீதிமன்றமும் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவ்வகையில் நான் சொல்வது ஒன்று, அரசியல் இயக்கங்கள் கருத்துக்களிடையே சர்டன் இஷ்யூஸில் அதுக்கான ஒரு கோஆர்டினேட்டிங் ஒரு ஆஃபீஸ்,
ஒரு கோஆர்டினேட்டிங் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட். இவங்க இப்போ ஒரு இந்த அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அத்தனை தலைவர்களும் அமைப்புகளும் ஒரு அணியத்தில் வர்றது, ஒரு போராட்டம் நடத்துறது, ஒரு அச்சுறுத்தல் அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த மாதிரி மீறுகிறவர்கள் கொடுக்கறது, அந்த ஒரு ஒழுங்கு வேணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, கடந்த 25 ஆண்டுகளாக அந்த கல்வி வியாபாரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஐ மீன் த கம்ப்ளீட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். டோட்டல் இந்த கல்வியை பற்றி தெரியாதவர்களெல்லாம் கல்வி கூட நடத்த வருவதும், அப்புறம் அப்படியே 100 மார்க் எடுக்கணும், 100 மார்க் எடுத்து நீங்கள் ஒரு கெரியர் வாங்கணும், கெரியர் வேலையை பார்க்கணும், வேலை பார்த்து ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகணுங்கிறத தவிர த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் ஈஸ் டு ஃபார்ம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் என்ரிச் அண்ட் டீப்பன் டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். இந்த பார்வை முற்றாக இல்லை. ஸோ நீங்கள் மனித உரிமைக்கான கல்வி, மனித மாண்புகளுக்கான கல்வி, ஜனநாயகத்தை, மக்களாட்சியை வளமைப்படுத்துகிற, ஆழப்படுத்துகிற, வேரோட்டப்படுத்துகிற கல்வி, இந்த கல்வி இங்கே இல்லவே இல்லை. இது ஒரு இதயம் இல்லாத, ஒரு மேலான உணர்வுகள் இல்லாத, வெறும் ஒரு சுயநல வெறி கொண்ட தனிநபர்களைத்தான் கடந்த 30 ஆண்டு கால கல்வி இங்கே உருவாக்கி இருக்கிறது. ஐம் நாட் சேயிங் இதையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு ஃபோரம் இல்லாத ஒரு காரணம். பட் பை அண்ட் லார்ஜ் பீப்புள் ஆர் இண்டிவிஜுவலிஸ்டிக். ஒரு சிவில் சொசைட்டி, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டேவிட் ஃப்ளாய்டுக்காக அமெரிக்கா எழுந்தது. அமெரிக்கா எழுந்ததை பார்த்து உலகம் முழுவதும் எழுந்தது. அதில் கருப்பு இனத்தவர்கள் முன்னின்றாலும் கூட கணிசமான அளவில் நின்றவர்கள் எல்லா தரப்பினரும் நின்றார்கள். வெள்ளையர்கள், ஆசிய நாடுகளை சார்ந்தவர்கள். அப்படி ஒரு விழிப்படைந்த பொது சமூகம், குடிமை சமூகம், ஒரு என்லைட்டன் சிவில் சொசைட்டி தான் இப்போ என் போன்றவர்களோ, என்னை பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் முயற்சி செய்வது என் என்லைட்டன் சிவில் சொசைட்டி வேணும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அப்படிங்கிற வகையில், which is unfortunately not here in தமிழ்நாடு. 21ஆம் நூற்றாண்டை பொறுத்த மட்டும் மனித உரிமைகளுக்கான நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உரிமை விழுமியங்கள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற மனித உரிமை மீறல்களை எப்படி, அதாவதுங்க நம்முடைய காலகட்டம் ரொம்ப துயரமான காலகட்டமாக இருக்குது. இட் இஸ் an era of ஒரு எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் அண்ட் ஆல்சோ ஒரு என்ன சொல்கிறது நேஷனலிஸ்டிக் ஸ்டேட். இப்போது இதை பற்றி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு கணிதத்திலோ விஞ்ஞான பாடங்களிலோ இருக்கிற அக்கறை சமூக விஞ்ஞானத்தின் மீது இருப்பதில்லை, அரசியல் விஞ்ஞானத்தின் மீது இருப்பதில்லை, மானுடவியல் விஞ்ஞானங்கள் மீது இருப்பதில்லை. அதனால் என்னென்னா, படிக்க தெரியாதவன், படிக்க முடியாதவன், படிக்க விரும்பாதவர்கள் தான் இதுக்கெல்லாம் சேர்றாங்க. யூ நீட் a lot of political education, political science and political and social experts. Because what is an agent? நாமார்க்கும் குடியெல்லாம் இங்கே போலீஸை கண்டா பயப்படணும். கவர்மெண்ட்டுங்கிறதே ஒரு பயப்படக்கூடிய ஆதி கவர்மெண்ட். இன்றைக்கும் அரசு அதிகாரிகள் வருத்தப்பட வேணாம் நீங்கள். பட் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு சம்பளம் வரத்தானே செய்யுது. கோவிட்-19 எத்தனையோ பேருக்கு வேலை போகுது, வறுமையாக இருக்கிறாங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸ். பட் அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் வருது. எங்கேருந்து அந்த பணம் வருது? இப்போவும் நீங்கள் பெட்ரோலை விலையை ஏற்றி அப்படி ஏற்றி மக்களை பிழிஞ்சு தானே அந்த பணம் சம்பளமாக அவங்களுக்கு வருது, பார்ட் ஆஃப் இட். ஸோ தி திங் இஸ், டூ வி வாட் ஸ்டேட்டுங்கிறது யார்? ஸ்டேட்டுங்கிறது என்ன கடவுளா? ஸ்டேட்டுங்கிறது வானகத்திலேருந்து பிறந்து வந்ததா? ஸ்டேட் இஸ் டு சர்வ் த பீப்புள். இட் இஸ் நாங்கள் இப்போது எல்லோரும் இருக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ போப்பை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் லைன் போப், ஹூ இஸ் த போப் அப்படின்னா, ஹீ இஸ் தி சர்வன்ட் ஆஃப் தி சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கெல்லாம் அடியார்களாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அடியார் அவர் அப்படிங்கிறது தான் அவர் அப்படி இருக்கிறாரா இல்லையாங்கிறது எல்லாரும் இருக்கிறாங்களோ வேறு விஷயம். பட் அட்லீஸ்ட் இன் தியரி he is the servant of the servants of God. அடியவர்களுக்கெல்லாம் அடியவராக இருக்க வேண்டியவர். அதுதான் உயர்நிலையினுடைய ஒரு வரையறைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டேட், அரசு என்பது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா மஸ்குலர் ஸ்டேட். அதான் ஒரு அரசு சொன்னால் கேட்கணும். அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் தேச துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சூட்டிடுறாங்கல்ல. ஹூ இஸ் ஸ்டேட்? ஹூ இஸ் ஸ்டேட்? யூ ஆர் மை சர்வன்ட். இதை சொல்கிறதுக்கான ஒரு ஒரு கதிங்கிறது இன்றைக்கி மக்களுக்கு இல்லாமல் போச்சு இல்லைங்களா? அதுதான் வீழ்ச்சி. ஹலோ, நீங்கள் எங்களோட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க, and you are bound by rules and regulations, and finally you are bound by the constitution, and above all you are bound by the human code. நாம் ஆர்க்கும் குடி அல்லோம், அதுதான் தமிழ்நாட்டில் நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ இந்த ஒரு யூ டிஃபெண்ட் யுவர் ரைட்ஸ் and you don't allow any branch of executive or even legislature to intrude into your personal boundaries or your human rights.
ஹியூமன் ரைட்ஸ் அது சாவரின். அதுதான் இறையாண்மையுடையது. இறையாண்மையுடையது அரசு அல்ல. இறையாண்மை என்பது மனிதனும் மனிதன் சார்ந்த உரிமைகளும் தான் இறையாண்மையை தவிர. இந்த புரிதலை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு இவங்க எல்லாம் நம்மளை என்ன மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு தான் சாவரனிட்டி இருக்குது. நோ, கவர்மெண்ட் இஸ் நாட் சாவரன். இறையாண்மை என்பது அரசுக்குரியது அல்ல. இறையாண்மை என்பது குடிமகனுக்கும் மனிதர்களுக்கும் உரியது. அது ஒரு நீண்ட கல்வி என்று நினைக்கின்றேன். ஐ திங்க் திஸ் ஹை டைம் வி எஜுகேட் அவர் யங் பீப்புள் அண்ட் வி ஆல்சோ பில்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, நம்மவும் இப்போ டேவிட் ஃப்ளாய்டுக்கு எதிரான போராட்டத்தில் நம்ம பங்கெடுத்திருக்கணும். உலகத்தில் எந்த ஒரு இடத்தில் மனித உரிமை மீறல் நடந்தாலும் நாம் ஏதோ ஒரு வகையில் உணர்வுபூர்வமாக நாம் பங்கேற்க வேண்டும். அப்படி இங்கு நடக்கின்ற ஒரு மனித உரிமை மீறலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். which is a possibility given the technological facilities we have today. அதை நோக்கி நாம் ஒரு குடிமை சமூகமாக, ஒரு பொது சமூகமாக உழைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நன்றி ஃபாதர். நன்றி.